முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளோ நாள் என் கூட நின்ன உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்கள ஏதாவது சொன்னாலோ சீண்டணும்னு நினச்சாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டாக இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போடுறோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்காக பொறுமையாக இருங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கற்றுக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோற்று போவேன். நான் என்ன சொல்கிறீங்களா? குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. ஃபோன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புகிறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளோ கோடியில் வீடு என்ன கேளுங்க போய் வெளியில். ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழுவை அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்களா அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. நான் கோடிக்கணக்கான கட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா? வெளியே போன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும். என்ன கிண்டல் பண்ணாலும் ஏன்னா நான் செலிபிரிட்டி இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா? அவங்க வீடியோ போட்டால் அதில் ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு. ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க? என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி அழகில் மயங்கி போயிட்டாங்களா? இத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போகிறான்னு தெரியக்கூட. இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை கூப்பிடு. எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலாக தான் தப்பு செஞ்சேனா நான்? இல்லை. எப்படி 45 வயசில் எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிகர் தாங்க என் வேலையை. அப்பெல்லாம் ஓடாத, இப்போ ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான் அவங்க கையில். அதான் என் பெரிய தப்பு. ஏன் நம்பிக்கை, ட்ரஸ்ட், என் லைஃப், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்படியே சில விஷயங்கள் சொல்லணுங்க. அது ஓப்பனாக சொன்னாதான். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க. நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸு. அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ். என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்கெல்லாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா? நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் நீ அதாவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகிறது இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா? எல்லாரையும் வந்து ரத்தம் வாந்தி வந்துட்டுருக்கு எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணுன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும். அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க.
எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன், நான் பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படி தான் இருந்தேன் இத்தனை நாள். வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போய்ட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமாக எனக்கும் சம்மந்தம். என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்கள் 2 நாள் முடியுமா? இல்லை, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரையும் எடுத்துட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மரியாதைக்கு நான் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப துயரமானது. ஏன்னா இது ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை அவதூறுகளும் நீதிமன்றத்துல இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்துல இருக்கிறது இன்னைக்கு வந்து மேடை போட்டு பேசியிருக்காங்க. அதே வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறைமுகமா நிறைய அவதூறுகள் பொய்யான வந்துட்டு விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஒரு இது வந்து ஒரு இதுல கோர்ட்ல இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதுக்கு வந்து எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் a contempt of the court. We are not supposed to talk whatever is in the court. பட் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்ததுதான் இன்னைக்கு மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷ்னல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. அத்தனை விளக்குகளுக்கும் நாங்கள் வந்துட்டு பதில் கொடுப்போம். ஆனால் இப்போ இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஆதாரத்தோட. ஒரே ஒரு விஷயம், ஏன் நான் வந்து இது வந்து பெருசப்படுத்தலைன்னா, ஒரு 16 வயசு பையன் இன்னைக்கு அவருக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு, என் பேரன். இன்னைக்கு அவர் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சல்ல வந்துட்டு அந்த பையன் இருக்கான்றது வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்துல அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமா தெரியல, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்க கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. இதுக்கு மேல மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட வந்து கடமை வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் கொடுக்க கூடாதுன்றது தான். கண்டிப்பா அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எம்எல்ஏ வந்திருக்கிற அவதூறுகளும் நானும் பதில் சொல்லுவேன். நீதிமன்றத்துல எந்த மாதிரியான அதேதான் இப்ப என்ன பேசியிருக்காங்களோ அதேதான். வேற எந்த புதுசும் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு எந்த மன அழுத்தம்னு எனக்கு தெரியல. பசங்களை பார்க்கவே விடுறதுல சொல்லிருக்காரு, உண்மையா? பொய் இல்ல, அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. அவங்களுக்கான திருமணமே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. உங்களுக்கு 2008 வந்துட்டு நீங்க ஒரு விகடன்ல வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு இன்டர்வியூ இல்ல, ஒரு பேஜ் ஃபுல்லா வந்துட்டு வந்திருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுப்பேன். அதுல யாரு பிளாக்மெயில் பண்ணி யாரு கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008லயே வந்திருக்கு. அது அவரோட இஷ்டங்க. இத்தனை வருஷமா வந்துட்டு இல்லாத ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வந்துட்டு எங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. இந்த அவதூறு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு கோர்ட்லேயே கொடுத்துருக்காங்கங்க. ஒரு கல்யாணம் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டு என் அக்கௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது இப்போ மாறி இருக்கலாம், ஆனால் வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கும்போது எல்லாமே ஒன்று தான். இல்லை இது மருத்துவத்தை வந்து நான் சொல்கிறேன். அதாவது
அந்த மாதிரி ஒரு நடக்கலை. இருந்தாலும் அப்படி பண்ண ஒரு மாப்பிள்ளையாக வந்துட்டு அவர் கடமை அவர் செஞ்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது மகள் அவளுடைய மருமகன் அவரையும் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு, இவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் பேசினேன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கார். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நான் வந்துட்டு இது பண்ணுறதா இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். நான் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக வந்துட்டு எதுவுமே பேசினதே இல்லை. உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கு நாங்கள் வந்துட்டு சைபர் கிரைமில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஏன்னா அப்படியே இது வந்து பலான ஆள் கொடுக்கலன்னா அது யார் கொடுத்தாங்கன்றது நாங்கள் கண்டுபிடிப்போம். 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதுக்காக தான் இருக்காங்க. நானும் என் பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெத்த பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன். அவங்கவுங்க பெத்த பசங்களை அவங்க பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும். அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்றது. கடைசியா ஜெயம் ரவி அவங்களோட பசங்களை எப்போ பார்த்தாங்க? இந்த 2 வருஷத்துல வந்து 2 வாட்டி பார்த்துருக்காங்க. உத்தரவாதம் கிடையாது. நான் வந்து என்னனால இது பண்ணிடுறேன். ஆனால் போகும் முன்னால நான் வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகும் மாதிரி நீங்கள் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பொறுப்பு இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கலாம். 2 வருஷத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரோ என்னன்றதோ வந்துட்டு அவரோட பர்சனலில் இருந்தாலும் இன்றைக்கி கூட அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தப்பும் பேசினதில்லை. இனிமேல் வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட பேச மாட்டோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அது நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க. அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நான் ஏன் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னா தயவுசெய்து இது வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எங்களுக்கு வந்து சட்டத்து மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சட்டம் தன் கடமை செய்யும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதில் இத்தனை அலிகேஷன்ஸுக்கு நாங்கள் வந்து நேரில் வந்து பதில் சொல்லுவோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தேங்க்யூ.